3 மாதங்களுக்கு முன் புதைக்கப்பட்டவர். அவர் இன்னும் என் பக்கத்துல நிக்கிறாரு. ஒரு இரவு தனியாக இருந்த ஒரு இளைஞனுக்கு ஃபோன் வந்தது. அவன நண்பரின் பெயரே திரையில் தெரிந்தது. ஆச்சரியப்பட்டு அழைப்பை எடுக்க, அங்கே ஒரு குரல், "வெளியே வா, நான் உன் கதவுக்கு வெளியே நிக்கிறேன்." ஆனால் அந்த நண்பர் 3 மாதங்களுக்கு முன்பே விபத்தில் இறந்து விட்டான். அவன் கைகள் நடுங்கின. இது யாரோ கிண்டல் செய்கிறார்கள் என்று நினைத்தான். ஆனால் சில வினாடிகளில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. டக், டக், டக். அந்த சத்தம் மெல்ல அதிகரிக்கத் தொடங்கியது. பயத்தை மீறி அவன் கதவைத் திறந்தான். வாசலின் முன் நின்றிருந்தது அவனுடைய நண்பர்தான். விபத்தில் சிதைந்த முகம், இரத்தத்தில் நனைந்த சட்டையுடன். கண்கள் வெறுமையாக இருந்தன. அவன் மெதுவாக கூறினான், "நான் உன்னை தனியாக விட மாட்டேன்." அந்த நேரத்தில் பின்புற அறையிலிருந்து இன்னொரு குரல் கேட்டது. அதே நண்பரின் குரல். "அவன் நான் இல்ல. கதவை மூடு." வாசல் முன் நின்றிருந்த நண்பன் சிரித்தபடி அருகே வந்தான். விளக்குகள் பளிச்சென அணைந்து விட்டது.